Hi friends, welcome to Sesha Chinese Veg Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரண்டை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் காய்ந்த மிளகாய், புளி. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு எனக்கு தேவையான இது மாதிரி எடுத்துருக்கேன் நான். அடுத்து உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நான் கடலை பருப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நமக்கு லைட்டாக வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே பிரண்டை அரியும் 4 கார்னர் வரைக்கும் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 பருப்புமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு தான் இருக்கணும். வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்க்கக்கூடாது. பருப்பை கேப் இல்லாமல் வறுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா காந்திடும். ஸோ கேப்பே இல்லாமல் வறுத்துக்கிட்டே இருங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா, புளி, பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை நிறைய தேவைன்னா நீங்கள் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் தூக்கலாக வேணும்னாலுமே நீங்கள் மிளகாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் புளி சேர்த்துக்கிறேன். நான் முதல் ஊற்றின எண்ணெயை தவிர அப்புறம் நான் எண்ணெய் ஊற்றலை. ஸோ நீங்கள் அந்த பொருளுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் பிரண்டையை சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 1 கொட்டை புளி அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம பிரண்டை கட் பண்ணும்போது கை ரொம்ப இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். அப்போ இரிட்டேஷன் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி முடிச்சுட்டு கையில் இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கையை நல்லா சோப் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இரிட்டேஷனே இருக்காது. இது ரொம்ப குட்டி டிப் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பிரண்டை கூட லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் நல்லா வதக்கிக்கிறேன். நான் முதல்ல ஆட் பண்ண ஆயிலை தவிர இன்னும் கொஞ்சம் ஆடே பண்ணல. ஸோ இது ஆயில் கம்மியான ஃபுட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் நல்லா செவந்துருச்சுன்னவே கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வரத்தை எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளோவில் வச்சு தான் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் மீடியம் ஃப்ளோலேயே வச்சுக்கலாம். நான் ஹையே பண்ணல. ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு மிக்சிக்கு மாற்றிடுறேன். நம்ம எப்பவுமே எந்த சட்னியோ இல்லை துவையலோ அரைக்கும் போது நம்ம ஆற வச்சுட்டு தான் அதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ சிம்பிள் டிஷ். இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சுவையான பிரண்டை துவையல் ரெடி. இது நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சீக்கிரமாக ஏதாவது சமைக்கணுன்னாலும் இது செஞ்சிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.